அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம். ஸோ அப்ளை பண்ணுறதுல ஏகப்பட்ட இஷ்யூ இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வேணும். ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யர்மெண்ட்டுக்கு நம்ம மெயில் பண்ணலாம், கால் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒர்க்கிங் டேஸில் அவங்க சால்வ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே ஆஃபீஸ் செஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 8ஆம் வகுப்பு கம்பல்சரி ஃபில் பண்ண சொல்லிச்சு. அதுக்கப்புறம் நம்மளாம் கேட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கேட்கல, அந்த சர்டிஃபிகேட் நம்பருக்கு ஐஃபோன் போட சொல்லிட்டாங்க. இப்போ மற்ற போஸ்ட்டுக்கெலாம் எந்த ஒரு இஷ்யூ இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு இல்லாமல் இருந்தது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் பாய்லேப், சீனியர் பாய்லேப் எக்ஸாமினர் இந்த 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்ட இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பை ஃபில் பண்ண சொல்லுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு இவங்க கேட்கவே இல்லை. அப்ளிகேஷன் ஃபார்மில் எங்கேயுமே 8ஆம் வகுப்பு இஎஸ்எல்சின்னு கேட்கவே இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா பிக்சரில், எடுத்த உடனே அவங்க கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா எஸ்எல்சி, எஸ்எஸ்சி, சிபிஎஸ்சி, மெட்ரிக், ஐசிஎஸ்சி, என்ஐஓஎஸ் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் 12th டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இந்த ஸ்டெப் 2 நம்ம ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலான்னு பார்த்தா இஎஸ்எல்சி பப்ளிகேஷன், அந்த ரிசல்ட் பப்ளிகேஷன் டேட்டை ஃபில் பண்ணுங்கன்னு. ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே 8ஆம் வகுப்பு ரிசல்ட் எப்போ வந்துச்சு, சர்டிஃபிகேட் என்ன, அதாவது 8ஆம் வகுப்போட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதுக்கெல்லாம் கேட்கவே இல்லை. ஸோ கேட்காத ஒரு இடத்துல ஃபில் பண்ணதுக்கான அந்த வாய்ப்புகள் கொடுக்காத ஒரு இடத்துல 8ஆம் வகுப்பு நீங்கள் ஃபில் பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும் அப்படின்னா எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், என்டர் த ரிசல்ட் இஎஸ்எல்சி பப்ளிகேஷன் டேட்னு இருக்குது. ஆக்சுவலாக நான் தருமபுரி டிஸ்ட்ரிக்டாக இந்த மாதிரி வருது. அதுக்கப்புறம் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த இஷ்யூலாம் இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஏற்கனவே நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. மேபி உங்களுக்குலாம் அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கா, இல்லை ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் இருக்கா, இல்லை தமிழகம் முழுவதும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே இந்த இஷ்யூ இருக்கா அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஒரு இஷ்யூ மட்டும் தான் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் நான் அப்லோட் பண்ணிட்டேன் சார், ஆனால் ஃபைனல் சப்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் அந்த இது வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. நிறைய பேருக்கு ஒருத்தர் 2 பேருக்குலாம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு நான் நம்ம ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு ஓடிபி வர மாட்டேங்குது. கரெக்டாக நம்ம யூசர் ஐடி, அந்த இமெயில் ஐடி, நம்ம அந்த கேப்சா எல்லாமே கரெக்டாக கொடுத்தா கூட எனக்கு ராங்குன்னு வருது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓப்பனே ஆக மாட்டேங்குது, எனக்கு வெப்சைட்டே ஓப்பன் ஆகலை. அது மாதிரி நிறைய இஷ்யூ ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் வெப்சைட் அப்ளை பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூ சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் பொழுது எப்படி இது அப்ளை பண்ணி எப்போ சப்மிட் பண்ணுறது தெரியல. இன்னும் ஒரு 10 நாள் தான் நமக்கு டைம் இருக்குது. 27ஆம் தேதி லாஸ்ட் டேட். ஸோ இன்றைக்கி 18ஆம் தேதி, இன்னும் ஒரு வாரம் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே இந்த இஷ்யூலாம் சால்வ் பண்ணுவாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. பட் இந்தளவுக்கு ஒரு ஸ்லோவான சர்வர் அல்லது இந்தளவுக்கு அப்ளிகேஷனில் இவ்வளோ மிஸ்டேக்ன்றதை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். கண்டிப்பாக இதை அவங்க சால்வ் பண்ணலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷனில் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஹெல்ப்லைன் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, 04425330161 இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லலாம். பட் இப்போ சாட்டர்டே சண்டேலாம் கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒர்க்கிங் டேஸில் திங்கக்கிழமை ஒரு 10 மணிக்கு மேலே 5:45 பண்ண சொல்கிறாங்க. அந்த டைமில் பண்ணி பாருங்கள். அப்படியே பண்ணாலும் நிறைய டைம் பிஸின்னு வரும். 1 or 2 டைம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். எடுத்தால் பாருங்கள். எடுக்கல அப்படின்னா கால் பண்ணி அவங்க எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் மெயில் பண்ணுங்கள். ஸோ மெயில் ஐடியும் அவங்க கொடுத்துருக்காங்க. முக்கால்வாசி மெயில் தான் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சாட்டர்டே சண்டேல கூட மெயில் பண்ணலாம். ஸோ திங்கக்கிழமை கண்டிப்பாக அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த இஷ்யூ அவங்க சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. JRCMHC2024@gmail.com அப்படின்னு சொல்லி இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் என்ன பிரச்சனையை ஸ்பேஸ் பண்ணுறீங்களோ அதை ஆங்கிலத்திலேயோ அல்லது தமிழ்லையோ அதை தெளிவாக அவங்களுக்கு மெயில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டேஸில் கண்டிப்பாக அதை சால்வ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ சால்வ் பண்ணால் தான் நம்ம கடைசி 27ஆம் தேதிக்குள்ளே நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண முடியும். நிறைய பேர் இப்போ தான் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் டேட் நெருங்கிட்டு இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் இப்போ தான் அப்ளை பண்ணவே போயிட்டு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சுன்னா எப்படி அவங்க அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு இந்த மாதிரி ஜூனியர் பாய்லேப், சீனியர் பாய்லேப் எக்ஸாமினருக்கு அப்ளை பண்ணும்பொழுது 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி அந்த ஃபில் பண்ணுறதுக்கு அந்த காலம் கொடுக்காமலே ஃபில் பண்ண சொல்லுது. இந்த மிஸ்டேக் இருக்கா, அல்லது ஓடிபி வரல, அல்லது ஃபோட்டோ சிக்னேச்சர் வரல. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் அதை மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யர்மெண்ட்டுக்கு மெயில் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அவங்க அதை பார்த்துட்டு விரைவில் சரி பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ நீங்கள் என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது, இது அப்ளை பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.